அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, மலேசிய தமிழர்களின் வாழ்வியலில் தமிழ் பண்பாடு குறித்த விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். தமிழ் பண்பாடு என்ற தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல மலேசிய தமிழர்கள்னா யாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காலத்துல பெரும் படையாகவும் திரளாகவும் ஆங்கிலேயர்களால் மலேசியாவிற்கு கொண்டு வரப்பட்டவர்கள் தான் இந்த மலேசிய தமிழர்கள். ஆக மலேசிய தமிழர்கள் என்ற அடையாளம் இப்படிதான் கிடைக்கப்பட்டது. என்னதான் தமிழர்கள் உலகளாவிய நிலைகள்ல பல நாடுகளுக்கும் பல இடங்களுக்கும் சென்று புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலுமே அவர்களுடைய அடிப்படையா ஒண்ணு இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் பண்பாடு தான். அவங்க போய் வாழ்ற இடத்துல எல்லாத்துலயுமே அடிப்படையா ஒண்ணு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது தமிழ் பண்பாடு என்ற ஒரு விஷயம் தான். அதற்கு மலேசியா ஒன்றும் விதிவிலக்கல்ல. மலேசியால இருக்கக்கூடிய தமிழர்களும் இங்கு அவங்களுடைய தமிழ் பண்பாட்டை நிலைக்கு செய்து அவங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொண்டு வாழ்றாங்க. சரி, இப்போ தமிழ் பண்பாடு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சங்க காலம் தொட்டு தமிழ் பண்பாடு என்பது மனித நல நோக்கும் போக்கும் கொண்டதாக இருந்து வருகிறது. அவ்வகையில் வாழ்க்கையில் மனிதன் ஒருவன் முழுமையான நிறைவு காண்பதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சியின் பிரதிபலிப்பு தான் இந்த பயன்பாடு. ஆக தமிழ் பண்பாட்டை அடிப்படையாகவும் அளவுகோலாகவும் கொண்டுதான் பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் பலதரப்பட்ட கலாச்சாரங்களுக்கு மத்தியில் மலேசிய தமிழர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வியலை அமைத்துக் கொண்டு வாழ்கின்றனர். ஆக மலேசியாவில் தமிழ் பண்பாடு எந்த அளவிற்கு போற்றப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது என்பதை 5 கூறுகளின் அடிப்படையில் ஒவ்வொன்றாக நம்ம இதற்கப்புறம் பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா சடங்கு சம்பிரதாயம். மலேசிய தமிழர்களிடையே 3 நிகழ்வுகளை மையப்படுத்திய சடங்கு சம்பிரதாயங்களே அதிக அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. அது என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல பிறப்பு சடங்கு, அடுத்ததாக திருமண சடங்கு, இறுதியாக இறப்பு சடங்கு. அதாவது சடங்குகளின் மீது அதிக அளவில் நம்பிக்கை கொண்டவர்களுமாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை ஓரளவுதான் நம்பிக்கை இருக்கு, அதிக அளவில் நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா அவங்களுடைய தன்னுடைய வாழ்க்கையில இந்த 3 முக்கிய சடங்குகளை முறைப்படி செய்து கொண்டு வராங்க. முதல்ல பிறப்பு சடங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, இது குழந்தைகள் பிறப்பதற்கு முன் பிறப்பதற்கு பின் என்ற 2 நிலைகள்ல நம்ம பார்க்கலாம். குழந்தைகள் பிறப்பதற்கு முன் பொதுவாக எல்லாரும் செய்யக்கூடிய சடங்கு என்னன்னு பார்த்தோம்னா வளைகாப்பு. குழந்தையை பிரசவித்த பின் என்னென்ன சடங்குகள் செய்யப்படும் பார்த்தோம்னா சேனை தொடுதல் முக்கியமா நடக்கும். அதற்கப்புறம் முடி இறக்குதல் போன்ற சடங்குகள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாம மலேசியாவில் தமிழர்கள் செய்யக்கூடிய இந்த சடங்கு சம்பிரதாயங்களை மலாய்க்காரர்களும் தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றிட்டு வராங்க. உதாரணமா பார்த்தோம்னா வளைகாப்பு சடங்கு. மலாய்க்காரர்களும் சீனர்களும் இதே மாதிரி குழந்தை பிறப்பதற்கு முன் வளைகாப்பு சடங்கை நடத்துறாங்க. ஆனா என்னன்னா ஒரு சில மாறுதல்களோடு இந்த சடங்கு நடத்தப்படுது. ஆனா இந்த சடங்கு என்பது தமிழர்களிடமிருந்து வந்த ஒரு சடங்காக கருதப்பட்டு அவங்களுடைய வாழ்வியல்ல ஏற்றுக்கொண்டு இதை செய்யறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா திருமண சடங்கு. இந்த திருமண சடங்குல பொதுவாவே பெண் பார்க்கறதும் மாப்பிள்ளை பார்க்கறதும் ஒரு வழக்கமா இருக்கு இங்கேயும். தொடர்ந்து நிச்சயதார்த்தம், பரிசம், ஜாதகம் பொருத்தம் பார்ப்பது என எல்லாமே இந்த திருமண சடங்கின்படி ஒவ்வொன்றும் முறையாக நடத்தப்பட்டு வருது. மேலும் திருமணத்தன்று பாத பூசை, சபையோர் தாலியை வணங்குதல், தாலி கட்டுதல் என்று படிப்படியா ஒவ்வொரு சடங்குகளும் நடந்தேறும். அது மட்டும் இல்லாம திருமணத்தோடு முடிந்து விடாமல் திருமணத்திற்கு பிறகும் மறுவீடு அழைத்தல் என்ற சடங்கும் முக்கியமாக நடத்தப்படுது. அடுத்ததா பார்த்தோம்னா இறப்பு சடங்கு. இந்த சடங்குல பொதுவாக மலேசிய தமிழர்களால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பின்பற்றப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கோடி எடுத்து வருதல், நீர்மாலை, இறந்தவரை குளிப்பாட்டுதல், இறந்தவர் பட்டினியுடன் இருக்கக்கூடாது எனும் அடிப்படையில் வாய்க்கரிசி போடுதல், தப்படித்து அருகில் வசிப்பவர்களுக்கும் உறவினர்களுக்கும் இறப்பு நடந்ததை தெரிவித்தல் என எல்லாமே இன்றளவும் மலேசிய மக்களால செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பார்த்தோம்னா சமயம். தமிழர்கள் எங்கெல்லாம் போய் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் சரி, எந்த நாட்டுக்கெல்லாம் போனாலும் சரி, கோயில் அமைப்பதை முக்கியமாக அவங்க கருதி அதை முதல்ல செஞ்சிருக்காங்க. அதே போலதான் மலேசியா நாட்டிலும் நிறைய கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு. சோ இங்க அமைக்கப்பட்டிருக்கும் எல்லா கோயில்லையும் பார்க்கும் பொழுது இந்து தெய்வ வழிபாடுகள் ரொம்ப பிரசித்தி வாய்ந்தவையாக இருக்கு. மேலும் மலேசியாவை பொறுத்தமட்டில் அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து வந்தாலும் இங்கு நிறைய இருப்பது என்னன்னு பார்த்தோம்னா அம்மன் கோயில்கள் தான்.
தொடர்ந்து அம்மன் திருக்கோயில்கள் நிறைய அதிகமாக இருந்தாலும் முருகப்பெருமான் வழிபாடும் பாரம்பரிய வழிபாடாக கருதப்பட்டு முருகப்பெருமானுக்கென பல பிரபலமான கோயில்களும் மலேசியால இங்க இருக்கின்றன. அடுத்ததா பார்த்தோம்னா பண்டிகை. பொதுவான ஆண்டு விழா அல்லது பண்டிகைகளின் வரிசையில் மலேசிய தமிழர்களால் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகையாக தீபாவளி இருக்கு. மற்ற ஆண்டு விழாக்களான தைப்பொங்கல், புத்தாண்டு, திருக்கார்த்திகை தீபம் ஆகியவை மலேசிய தமிழர்களால் கொண்டாடப்பட்டாலுமே இந்த தீபாவளி பண்டிகை தான் மலேசிய தமிழர்களின் மத்தியில் முதலிடம் வகிக்கிறது. இந்த நிலை தமிழகத்திலிருந்து சற்று வேறுபட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல தைப்பொங்கலுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த பண்டிகையை கோலாகலமா கொண்டாடுவாங்க. அதே போல மலேசியால தீபாவளிக்கு தான் எல்லாருமே தீபாவளியை ரொம்ப விமரிசையா கொண்டாடுவாங்க. தைப்பொங்கல் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தீபாவளி பண்டிகை தான் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாக இங்க மலேசியால கொண்டாடப்படுது. தமிழர்களுடைய தேசிய விழா அப்படின்னா அது தீபாவளி தான் அப்படின்னு மற்ற இனத்தவர்களான மலாய்க்காரர்களும் சீனவர்களும் கூட இந்த மாதிரி தீபாவளி பண்டிகையை சொல்லுவாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா மலேசிய தமிழர்களின் நம்பிக்கை. இதை 2 நிலைகள்ல பார்க்கலாம். ஒன்று தமிழர் பண்பாட்டை சார்ந்த நம்பிக்கை, இன்னொன்று மற்ற இனத்தவர்களுடைய நம்பிக்கையின் தாக்கத்தால் தோன்றும் நம்பிக்கைகள். முதல்ல எந்த மாதிரியான தமிழர் பண்பாட்டை சார்ந்த நம்பிக்கைகள் இங்க பின்பற்றப்படுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா நாள்கோள் பார்த்தல். அது இன்னமும் மலேசிய மக்களிடையே, குறிப்பாக தமிழ் மக்களிடையே பின்பற்றப்பட்டு வரும் ஒரு நம்பிக்கையாக இருக்கு. அதாவது எந்த ஒரு காரியமோ செயலோ தொடங்குவதற்கு முன் நல்ல நேரம், காலம், சகுனம் இதெல்லாம் பார்த்து தொடங்குற ஒரு வழக்கம் இன்றும் தமிழ் மக்களிடையே மறவாத அவங்க அதுல நம்பிக்கை கொள்றாங்க. மேலும் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாள்கோள் பார்த்தல் இன்றும் மக்களிடையே வழக்கத்துல இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா கனவுகளை பற்றிய நம்பிக்கை. அதுவும் மலேசிய தமிழர்களுக்கு பலருக்கும் இருக்கு. அதாவது கனவுகள் என்பது நம்மை விட மேலான சக்திகளால் நமக்கு வலியுறுத்தப்படும் எச்சரிக்கைகள் என்று கூறுவது இந்துக்களின் உறுதியான நம்பிக்கையாகும். ஆக இந்துக்களின் சாஸ்திரப்படி கனவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதால் இன்றளவிலும் மக்களுக்கு கனவுகளை பற்றிய நம்பிக்கை மேலோங்கியுள்ளதுன்னு சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம்னா பள்ளியின் சத்தம் தமிழர்களது வாழ்வோடு நெருங்கிய தொடர்புடையதாக பலராலும் நம்பப்பட்டு வருகிறது. அதாவது பள்ளி எந்த திசையிலிருந்து கத்துகிறதோ அத்திசையை பொறுத்துதான் அது நல்லதா அல்லது கெட்டதா என்று நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக பேய்கள் வாழும் இடங்களாக முருங்கை மரம், ஆலமரம், பனைமரம், புளிய மரம் ஆகியவை இன்றும் மக்களால் பரவலாக பேசப்பட்டு வருது. மாறாக வேப்ப மரத்தை தெய்வத்திற்கு நிகராக பார்க்கும் வழக்கமும் இங்கு மலேசிய தமிழ் மக்களிடையே நிலவுது. அடுத்ததாக பார்த்தோம்னா காகத்தை தங்களது முன்னோர்களின் உருவமாக நினைத்து வழிபடுவதும் இங்கு ஒரு வழக்கமாக கருதப்படுது. ஆக இவையாவும் தமிழர் பண்பாட்டை சார்ந்த நம்பிக்கைகளாக இருக்க, மற்ற இனத்தவர்களுடைய நம்பிக்கையின் தாக்கத்தால் தோன்றும் நம்பிக்கைகளும் மலேசிய தமிழ் மக்களால் பின்பற்றப்படுது. அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா மலேசிய இந்தியர்களிடையே சீனர்களின் தெய்வ வழிபாடு காணப்படுது. உதாரணமாக டத்தோ வழிபாட்டு சிலைகளை வீட்டின் முன்புறம் தனியா ஒரு இடம் அமைத்து அதை வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாம சீனர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு செல்றது, சீனர்களின் வாஸ்து சாஸ்திர கண்ணாடியின் பயன்பாடு, அவர்களுடைய கடல் நாக டிராகன் அந்த வரைபடத்தை வீட்டுல வைக்கிறது, பிறகு சீனர்களின் 3 கால் தவளை சிலையை வீட்டுல வைக்கிறது, சிரிக்கும் புத்தர் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுறது, பிறகு அதிர்ஷ்ட பூனை சிலையை வீட்டில் வைத்தல் போன்ற இந்த மாதிரியான எல்லாமே தமிழர்கள், மலேசிய தமிழர்கள் ரொம்ப அதிகமா அவங்க வீட்டுல செய்யறத நம்ம பார்க்க முடியுது. ஏன் மலேசிய தமிழர்கள் சீனர்களுடைய நம்பிக்கைகளை தங்களோட வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டாங்க ஒரு பகுதியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்து மற்றும் சீன வழிபாட்டில் காணப்படும் ஒரு சில ஒற்றுமைகளும் மலேசிய தமிழர்கள் சீனர்களின் நம்பிக்கைகளை தங்களது வாழ்க்கை முறையோடு ஏற்றுக்கொள்ள வாய்ப்பா அமையுது. ஆக மலேசிய தமிழர்கள் தங்களது தமிழ் பண்பாட்டு நம்பிக்கைகளோடு சீன நம்பிக்கைகளையும் கொண்டுள்ளனரே, அதாவது கூடுதலா கொண்டிருக்காங்களே தவிர தமிழ் பண்பாட்டை என்னைக்குமே அவங்க மறந்து விடவில்லை. அடுத்ததா பார்த்தோம்னா மலேசிய தமிழர்களின் உணவு முறை. தொடக்க காலத்திலிருந்தே மலேசிய தமிழர்கள் தனித்த உணவு முறை பண்பாட்டை பேணி காத்தும் அதனை இயன்ற அளவிலும் இன்னைக்கும் தக்க வச்சுட்டு வராங்க. அன்று முதல் இன்று வரை பாரம்பரியமும் சுவையும் மாறாத உணவு முறைகளை மலேசிய தமிழ் மக்கள் கட்டி காத்து கொண்டு வருகின்றனர். மலேசிய தமிழர்களின் அடையாளமாகவும் பண்பாட்டு சின்னமாகவும் தமிழர் பாரம்பரிய உணவு முறைகள் திகழ்ந்து வருகின்றன.
பொதுவாகவே இன்றும் கூட மலேசிய தமிழர்களின் உணவுகளில் தமிழ் பண்பாட்டின் மனம் வீசுகிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகையாகாது. ஏன்னு பார்த்தோம்னா இங்கு பலரது வீட்டுல தயாரிக்கப்படும் உணவுகளானது பாரம்பரியமும் சுவையும் மாறாமல் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வித்திடுவதாக அமைகின்றது. ஏன்னு பார்த்தோம்னா மலேசிய தமிழர்களது சமையல்ல மருத்துவ குணங்கள் பல நிறைஞ்சிருக்கு. பிறகு தமிழர்களின் உணவு பண்பாட்டிலிருந்து வாழை இலையும் பிரிக்க முடியாத ஒன்றா இருக்கு. அது மட்டும் இல்லாம உணவுகள்ல கலாச்சார கலப்பும் இருக்கு. அதாவது மலாய்க்காரர்களும் சீனர்களும் தமிழர்களின் உணவுகளை விரும்பி சாப்பிடுறதும், தமிழர்கள் மலாய்க்காரர்கள் சீனர்களுடைய பாரம்பரிய உணவுகளை அவங்க கடைக்கு சென்று சாப்பிடுவதும் இங்கு ஒரு வழக்கமா பின்பற்றப்படுது. ஆக இறுதியாக இங்கு மலேசியாவில் வாழும் தமிழ் மக்கள் என்னதான் பன்மொழி சூழலுக்கிடையிலும் பல்லின மக்கள் வாழும் சூழலுக்கிடையிலும் வாழ்ந்து வந்தாலுமே அவங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் என்னைக்குமே மறந்ததில்லை அப்படின்றதுக்கு இந்த ஒவ்வொரு சூழல்களும் சான்றாக அமையுது. அவ்வளவுதான். நன்றி.